கஷ்டங்களை நிவர்த்தி செய்யும் பிரதோஷ வழிபாடு. ஒரு குழந்தை பிறந்து வளர்ந்து ஆளாகி திருமணம் செய்து குடும்பத்திற்காக உழைத்து இறுதி வாழ்க்கை வரை ஏதாவது ஒரு துன்பத்திலும் கஷ்டத்திலும் தான் வாழ வேண்டிய நிலை உள்ளது. கஷ்டமில்லாத வாழ்க்கை கிடைக்குமா? அதற்கு என்ன செய்வது என்றுதான் இன்றைக்கு பலரும் ஓடி ஓடி தேடி அலைகின்றனர். அந்த கஷ்டங்களை நிவர்த்தி செய்யும் பிரதோஷ வழிபாடு குறித்து பார்க்கலாம் வாருங்கள். ஆசையே துன்பத்திற்கும் கஷ்டங்களுக்கும் காரணம் என்று புத்தர் கூறியது போல் நமக்கு ஆசை எல்லா பொருளின் மீதும் இருக்கிறது. சொத்து சுகத்துடன் 4 பணம் காசு சேர்த்து சுகபோகமாக வாழ வேண்டும் என்று, தனது சந்ததியினருக்கு சொத்துக்கள் சேர்த்து வைக்க வேண்டும் என்று எல்லோரும் பணத்தை தேடி ஓடுகிறோம். அதனால் தேவையில்லாத கஷ்டத்தை நாமே வாங்கி கட்டிக்கொண்டு முதுகில் சுமக்கிறோம். இவ்வாறாக ஒருவருக்கு கஷ்டங்கள் வருவதற்கு அவரவர் வினைப்பயன் என்று ஒரு பக்கம் கூறினாலும் நாமேதான் அனைத்திற்கும் காரணமாக உள்ளோம். இந்த கஷ்டங்கள் ஒருவருக்கு வேலை இல்லாமல் இருப்பதால் வருகிறது. மற்றொருவருக்கு நிலையான வேலை இல்லாமல் 6 மாதத்திற்கு ஒரு இடம் அல்லது 1 வருடத்திற்கு ஒரு இடமாக நித்திய கண்டம் பூரண ஆயுசு என்ற கதையாக கஷ்டம் வருகிறது. இளம் பெண்கள் தங்களுக்கு திருமண வயதை கடந்ததும் இன்னும் திருமணம் நடைபெறவில்லையே என்று கவலை அடைகின்றனர். நடுத்தர வயது பெண்களுக்கு நல்ல பட்டுப்புடவை நகை நட்டு இல்லையே, மகன் படிப்பதற்கு கல்வி கட்டணம் செலுத்த முடியவில்லையே, பெண் வயதுக்கு வந்துட்டா அவளுக்கு குண்டுமணி தங்கம் கூட வாங்கவில்லையே என்ற கஷ்டங்கள் உள்ளது. இன்னும் சிலருக்கு நல்ல சாப்பாடு கூட வாங்கி சாப்பிட முடியவில்லையே என்று அவரவருக்கு விதவிதமான கஷ்டங்கள் உள்ளது. இதற்கான தீர்வுகள் தான் என்ன? இது போன்று வருகிற கஷ்டங்கள் அனைத்திற்கும் தீர்வு காணும் விதமாகத்தான் சிவபெருமானே அமிர்தம் கிடைப்பதற்காக பார்க்கடலை கடைந்த பொழுது வெளிவந்த ஆழகால விஷத்தை தானே அருந்தி மக்களின் கஷ்டங்களை போக்கி உலகை காப்பாற்றினார். அதுபோல் உங்களுக்கு எத்தகைய தீர்க்க முடியாத கஷ்டம் இருந்தாலும் பிரதோஷ நேரத்தில் சிவன் கோவிலுக்கு சென்று பிரதோஷ மூர்த்தியிடம் உங்களின் கஷ்டங்களை மனமுருகி கூறி வணங்குங்கள். எத்தகைய கஷ்டமாக இருப்பினும் தொடர்ந்து பிரதோஷ பூஜையில் கலந்து கொள்ளும் பொழுது கஷ்டங்கள் குறைந்து வருவதை கண்கூட பார்க்கலாம். பிரதோஷ கால பூஜையில் கலந்து கொண்டு சிவமந்திரத்தை கூறுவதால் தொழில், வேலை வாய்ப்பு, திருமணம் போன்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அனைத்து கஷ்டங்களுக்கும் சிறந்த தீர்வு கிடைக்கும். அதையடுத்து இன்று தேய்பிறை பிரதோஷ தினத்தில் உங்கள் கஷ்டங்களை இறைவனிடம் கூறி வழிபடுங்கள். கண்டிப்பாக உங்கள் கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்கும். பிரதோஷ காலத்தில் சிவமந்திரத்தை கூறுவதால் பல தலைமுறைக்கும் புண்ணியம் கிடைக்கும் என்பது நிச்சயமான ஒன்று. ஓம் நம சிவாய. இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அனுப்பி வைத்து அவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். உங்களுக்கு தெரிந்த ஆன்மீக பெரியோர்கள் பிரியர்கள் இருந்தால் அவர்களுக்கும் அனுப்பி வையுங்கள். இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். அருகே இருக்கும் பெல் பட்டனை பிரஸ் செய்து ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள். இது போன்ற தகவல்கள் உள்ள நோட்டிபிகேஷன்கள் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.